எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க என்னாச்சு? சாந்தி ஒன்றும் பதட்டப்படாத. என்ன? கார்த்திகை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன பண்ண சொல்ற? என்னங்க இது? அவனு நம்ம புள்ள தானே. அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அது எனக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணா பாத்தியா? அதோட விளைவு தான் இது. எதை சொல்றீங்க? மறந்துட்டியா? அன்னைக்கு சீனிவாசன் வீட்டுல போது கலாட்டா பண்ணால. அன்னைக்கே நினைச்சேன் பழி வாங்காம விட மாட்டான்னு. கல்யாணத்தன்னைக்கு நான் அவமானப்படுத்திட்டான். இதுவும் உன் பையனாலதான். இத பாருங்க, நீங்க இந்த மாதிரி நேரத்துல இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. அவனை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. என்னங்க, அவன் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தாங்க அவமானம். நீங்க பாட்டு பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? இவன் தான் வக்கீல் அனுப்பிச்சிருக்கான்ல, அவன் வெளியே வந்துருவான். புலம்பிட்டு இருக்காது. அதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. கார்த்திக் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்கேன், வந்துருவான். இத பாருப்பா, உன்ன மாதிரி உங்க அப்பா மாதிரி என்னால அமைதியா இருக்க முடியாது. என்ன என் பாசம் அப்படி. உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. நான் தான் சொல்றேன்ல, கார்த்திக் எப்படி வந்துருவான். நான் பாத்துக்கிறேன்மா. மாப்பிள்ளைங்க வர நேரமாச்சு. பிளீஸ்மா, நீங்க போய் ஆர்த்தி ரெடி பண்ணுங்கம்மா. பிளீஸ்மா. அபிராமி, நீ போய் பால் போட ரெடி பண்ணு. சரிங்க. போ. வாங்க அத்தை. அபிராமி, மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க. சீக்கிரமா வாங்க. வாங்க. வரேன்பா. எல்லாரும் உள்ள வாங்க. என்னங்க, எல்லாரும் உட்கார வைங்க. பால் பழம் எடுத்து வரேன். வாங்க. வா தினேஷ், உட்கார். வா வா அர்ஜுன். உட்கார் உட்கார் உட்கார். வாங்க அத்தை, உட்காருங்க.
அர்ஜுன், எனக்கு வேண்டாம். டே அர்ஜுன், என்னடா இப்படி சொல்ற? புதுசா கல்யாணம் ஆனவங்க பாலும் பழம் சாப்பிடணும், அதான் சம்பிரதாயம். மா, இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்க்குற மனநிலைமையில நான் இல்லை. எனக்கு பாலம் வேணாம், பழமும் வேண்டாம். ஏன்? உன் அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. இந்த நிலைமையில பாலம் பழமும் சாப்பிட சொல்றியா? இத பாருங்க, பெரிய அண்ணன் தான் வக்கீல் அனுப்பிச்சு வச்சிருக்காருல்ல. இதை பாரு அனிதா, என்னால உங்களை மாதிரி இந்த விஷயத்தை ஈஸியா எடுத்துக்க முடியல. மண்டபத்திலேருந்தே போயிருப்பேன். சாஸ்திரம் சம்பிரதாயம் தடுத்துட்டாங்க. கார்த்திகை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எனக்கு கஷ்டமா இருக்கு. பாவம், என்ன ஆச்சோ? கார்த்திகை பாக்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு போனோன்றியா? ஆமாப்பா. என்னங்க இந்த நேரத்துல? எந்த நேரத்துல? உனக்கு அண்ணங்கிற பாசமே இல்லையா? டேய், அனிதா மேல ஏன்டா அனாவசியமா கோவப்படுற? சாந்தி வரட்டும், விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது எடுப்போம். அக்கா, என்னாச்சு? சேட்டுக்கிட்ட அடமானம் வச்ச நகைய திருட்டு நகைன்னு போலீஸ்ல சொல்லியிருக்காரு. ஆனா அந்த நகை நம்மளோடதுன்னு ப்ரூஃப் பண்ண பர்ச்சேஸ் பண்ண ரசீதி எடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, போய் சீக்கிரம் ரெசிப்டை கொண்டாங்க போங்க. அப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் பூரா மஞ்சளும் குங்குமமா இருக்கு, வேற ட்ரெஸ் மாத்திட்டு போ. சரி ஓ. கிடைச்சிருச்சு. கடவுள் காப்பாத்திட்டாருமா. வாங்கம்மா சீக்கிரம். தூங்கிட்டு இருக்காளா? பாத்துக்கோங்க பத்திரமா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போலானே. கிடைச்சதாக்கா? நகை ரெசிப்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு அர்ஜுன். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வக்கீல் கிட்ட கொடுக்கணும். அதான் கிளம்புறேன். வரேன். அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. அது எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுங்க. நீங்க யாரும் வர வேண்டாம். நானே போய் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வேண்டாம் அர்ஜுன், இந்த சமயத்துல நீ அங்க போக கூடாது. என்னக்கா நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு? இப்ப எது முக்கியம்? இப்படி கொடுங்க. நானே போறேன். கொடுங்கக்கா. அர்ஜுன், கார்த்திகை கூட்டிட்டு வர போய் நீ எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காதப்பா. அத்தை, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் பத்திரமா இருப்பேன். நான் போயிட்டு கார்த்திகோட வரேன். அண்ணே, சீக்கிரம் வண்டி எடுங்க. अर्जुन, कौन है आप? कौन चाहिए आपको? सुम्मा कतार कौन चाहिए आपको? क्या चाहिए? सेठ एंगे? जी, सेठ ऊपर है, सेठ ऊपर है। क्या चाहिए आपको? बताइए ना। प्लीज बताइए, क्या चाहिए आपको?
டேய் யாரா நீங்க? அங்க ஒருத்தர் ஸ்டேஷன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இங்க உட்காந்து நிம்மதியா பேப்பர் படிச்சிட்டு இருக்கியா? விட்டானா? டேய் அர்ஜுன், சேட்டு நெய்ய தின்னு தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். 2 விட்டா உண்மையை சொல்லிடுவான். இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஏய் யாரு போலீஸா? வாடா நானே உன்னை கூட்டு போறேன். வா வாடாங். ஏண்டா என்னடா போலீஸ் ஸ்டேஷன் போறியா? போலீஸ் ஸ்டேஷன் போனீனா நீ செஞ்ச தப்புக்கு நீ தான்டா மாட்டுவ. விட்டானா? நான் என்ன பண்ண? என்னையே எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. நீ என்ன பண்ணியா? ஏண்டா கார்த்திக் தெரியாது? உன்கிட்ட தானே வந்து நகை அடமான வச்சான். டேய் அர்ஜுன், இவனை நாளை அற விட்டாதான் உண்மையை சொல்லுவான். சொல்றாங்கற ஞாபகம் இருக்கு சொல்லிரு. அவன் வச்ச நகைலாம் திருட்டு நகை, நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ண? சொல்டா. அது வந்து யோ 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 சேட்டு, மரியாதையா உண்மையை சொல்லிடு. இந்த காலனி பூரா எங்க ஆளுங்க இருக்கிறாங்க. ஒரு விசில் அடிச்சுன்னு வச்சுக்க, உன் வீட்டை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து வச்சு கொளுத்திடுவானுங்க. ஜாக்கிரதை. வேணாம் நான் உண்மையை சொல்லிடுறேன். அங்க சொல்லு. தம்பி நான் தான் மாட்டி விட்டேன். எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். மாட்டி விட்டல. अरे छोड़िए, बाप रे, मेरे पति को छोड़, कुछ नहीं जानता वो, कुछ नहीं जानता, प्लीज. இது பாரு, ஜனங்க கஷ்டத்துக்காக தான் உங்ககிட்ட வராங்க. ஆனா உன் புருஷன் என்ன பண்ண தெரியுமா? அநியாயமா ஒரு அப்பாவிய மாட்டி விட்டான். உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் இவனை உயிரோடு விட்டு போற இல்ல, இதே இடத்துல ரெண்டா பொளந்துருவேன். மரியாதை அவனை ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையை சொல்லு. क्यों जी आप ऐसा करते हैं? जाओ, हमको भी हवलत है ना क्या? जाओ पुलिस स्टेशन में जाके बोल दो, उन लोग कुछ कर देंगे हमको. जल्दी से जाओ. क्यों जी आप ऐसा करते हैं? हमको भी बच्चे है ना, आप ऐसा मत करना. சரி சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். டேய், मेरे पति को छोड़ दो. இதே மாதிரி வந்து என்ன பிரச்சனை? போய் ஒழுங்கா முகத்தை கழுவிட்டு வேற சட்டையை போட்டு வா. जाओ जी, देख कीजिए ना. இவன் இங்க தான் இருப்பான். ஸ்டேஷனுக்கு வந்து எக்கு தப்பா வேற ஏதாச்சும் சொன்ன, இங்க இருக்கிறவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. வேணாம் தம்பி. இல்ல जी, मेरे पति कुछ नहीं जानता. आप कुछ नहीं करना, ஒண்ணு பண்ணாதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க அவருக்கு. कुछ नहीं करना. ஒரு நல்லவனை காப்பாத்த தான் நான் இவ்வளவும் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கும் உங்க புருஷனுக்கும் தனிப்பட்ட விதத்துல வேற எந்த விரோதமும் இல்ல. என்னால அவருக்கு எந்த ஆபத்தும் வராது, கவலைப்படாதீங்க. கேசவ், அவனை ரெடி பண்ணி கீழே கூட்டு வா. ஓகே. மாணிக்கம், அர்ஜுன் நீங்க ஏறு. ஏய் இறங்கு. கேசவ், நீங்க ஏறு. உள்ள வந்து உண்மையை சொல்லணும், புரியுதா? வா போயா. நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்திக், நான் பார்த்துக்கிறேன். சார். கார்த்திக், இவங்கிட்ட தானே நீ நகை அடமான வச்ச? ஆமா அர்ஜுன். ஏய் மிஸ்டர், என்னது? சார், இவர்கிட்ட தானே கார்த்திக் நகையில அடமான வச்சான். இவர் தானே நகையெல்லாம் டூப்ளிகேட் நகைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அந்த நகையெல்லாம் கார்த்திக் 3 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல மனைவிக்காக வாங்கினது. தோ அதுக்கு உண்டான ரெசிப்ட். வெரி குட் அர்ஜுன், புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணேன். சார், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. எல்லா நகையும் ஒரே மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. யோ, நீ பண்ண காரியத்தினால பெரிய இடத்து பிள்ளைய ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்து விசாரிக்க வேண்டியதா போச்சு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி கைது போட்டு போ. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிச்சிருவேன். போய. சாரி லாயர் சார். என்ன சார் இது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சின்சியரா சாரி சொல்லிட்டீங்க, எல்லாம் சரியா போயிடுமா? சொல்லுங்க. ஒருத்தர் என்கொயரி பண்றதுக்கு முன்னாடி அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விசாரணை கூப்பிடணும். ஒரு கிரிமினல் நடத்துற மாதிரி நீங்க அவர் நடத்துறது தப்பு. நான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டா என்ன தெரியுமா? சில நேரம் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில தவறுகள் நடக்கிறது சகஜம் தானே. இந்த மாதிரி வார்த்தையை உங்களை மாதிரி ஹையர் அஃபிஷியல் சொல்லக்கூடாது சார்.
காசு வாங்கிட்டு யாரோ சொன்னதை செஞ்ச மாதிரி இருக்கு. மிஸ்டர், ஏன் சார் இப்படி கோபப்படுறீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்பட்டு தெரியுமா? அவங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. மொத்தத்துல அந்த குடும்பத்தோட நிம்மதியை நீங்க கெடுத்துட்டீங்க. சார், காக்கி சட்டையை வெறும் சட்டையா நினைக்காதீங்க. அதான் தோல். அதுல உணர்வு இருக்கணும். வக்கீல் சார், வீட்டில் என்னமோ எதுவும் எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை வேற இங்க இருக்கான். நம்ம கிளம்பலாமா? அர்ஜுன், போலாமா? வாங்க. ஏசி சார், இனிமேலாவது இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துங்க சார். டேய், தேங்க்ஸ் அர்ஜுன். என்ன கார்த்திக், இதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? என் கடமை நான் செஞ்சேன். ஹலோ, நான் தான் மாணிக்கம். அர்ஜுன் சேட்டு உண்மையை ஒத்துக்கிட்டானா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. நீ கிளம்பலாம். ஓகே, தேங்க்ஸ்டா. யாரு? அதை விடு, நீ வா. வக்கீல் வா. கேசவ், போலாமா? போலாம். சாரை போகிற வழியில் இறக்கி விட்டுடலாம். ஓகே. இவ்ளோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சீங்க. ஆனா பிரச்சனை முடியலையே. எந்த நேரத்துல கார்த்திக் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அண்ணி, கவலைப்படாதீங்க அண்ணி. கார்த்திக் அத்தா நிச்சயமா வந்துருவாரு. அர்ஜுன் அண்ணா உங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. இல்ல அர்ச்சனா, கல்யாணம் முடிஞ்சு அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். இப்படி ஆயிடுச்சு.